ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு புக் ரீடிங். ஸோ எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு பொழுதுபோக்குன்னு சொன்னால் புக் ரீடிங் தான். இப்போ புக் படிக்கும்போது அந்த புக்கை பார்த்தோன்னே நமக்கு என்னெல்லாம் மைண்டில் தோணுது, அந்த புக்கில் இருந்து என்னென்னலாம் இங்கிலீஷ் வார்த்தைகள் கற்றுக்கலாம் அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம ஒரு புக்கை எடுத்தோன்னே என்ன பண்ணுறோம், புக்கை வந்து திறக்கிறோம். ஸோ இப்போ திறந்து இருக்கிற புக்கை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஓப்பன் புக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஓப்பன் புக் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன அப்படின்னா, திறந்துருக்கிற புக்குக்கு மட்டும் இல்லை, இதை வந்து ஒருத்தங்களை பார்த்து நம்ம வந்து ஷீ இஸ் அன் ஓப்பன் புக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு திறந்த புத்தகத்தை போல. இப்போ வந்து காந்திஜியோட லைஃப்பை சொல்லுவாங்க, அவருடைய லைஃப் ஆஃப் காந்திஜி இஸ் அன் ஓப்பன் புக் அப்படின்னு. அதாவது அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து அவருடைய சீடர்களுக்கு, அவங்க மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான் நடக்கும். அண்ட் இப்போவும் நமக்கு தெரிஞ்சு நம்மளுடைய நிறைய லீடர்ஸ் அவங்க எல்லாம் வந்து அவங்களோட ஆட்டோபயோகிராஃபிலாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்களோட லைஃபெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அன் ஓப்பன் புக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது யாருனாலும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்கள பற்றி சொல்லும்போது ஹீ இஸ் அன் ஓப்பன் புக் இல்லை ஷீ இஸ் அன் ஓப்பன் புக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், படித்து முடிச்சுட்டு புக்கை மூடிட்டோம். ஸோ இது என்ன புக்கு, க்ளோஸ்டு புக். அப்போ க்ளோஸ்டு புக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மூடி வச்ச புக்குக்கு மட்டும் க்ளோஸ்ட் புக்னு அர்த்தம் இல்லை. இப்போ யாரையாவது பார்த்து ஷீ இஸ் அ க்ளோஸ்ட் புக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது அவங்க ரொம்ப ரகசியங்கள்லாம் நமக்குள் தானக்குள்ளே வச்சுப்பாங்க, அவங்கள பற்றி யாருக்குமே வெளியே தெரியாது, அவங்களோட லைஃபே ஒரு மாதிரி ஒரு சீக்ரெட்டான விஷயம், அது என்னன்னு வெளியே யாருக்கும் தெரியாது, நிறைய ரகசியங்கள் பொதிந்துள்ளது அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். அதாவது அவங்கள பற்றி ரொம்ப தெரியாது அப்படின்னு நம்ம ஒருத்தங்களை சொன்னோம் அப்படின்னா, அவங்க ஹீ ஆர் ஷீ இஸ் அ க்ளோஸ்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கோ பை த புக். கோ பை த புக் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு இடியம். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீ செய்யி, கொடுத்துருக்கிற ரூல்ஸ் படி செய்யி அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சோன்னா அவங்க கிட்ட கோ பை த புக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது கோ பை த புக் அப்படிங்கிறது ஒரு இடியம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்படி ஒரு 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 புக்கில் வந்து ஒரு ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், இந்தந்த விஷயத்தை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களோ, அது என்ன கொடுத்துருக்கோ அதே மாதிரி செய்யி அப்படின்னு நம்ம யாரையாவது சொல்கிறதுக்கு கோ பை த புக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது ரூல்ஸ் படி செய்யி, அதாவது புக்கை திறந்து பார்த்து ரூல்ஸை படித்து செய்யின்னு அர்த்தம் கிடையாது, பட் இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன் இது. ஸோ கோ பை த புக் அப்படின்னா ரூல்ஸ் என்னவோ, இப்போ யாராவது வந்து ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு ரூல்ஸ் என்னவோ அது படி செய் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சோன்னா கோ பை த புக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், யூ ஆர் இன் மை குட் புக். யூ ஆர் இன் மை குட் புக் அப்படின்னா, அதாவது யாரையாவது பார்த்து என் மனசில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இடம் நான் கொடுத்துருக்குறேன், அவங்க வந்து எப்போவுமே என் மனசுக்கு வந்து பிடிச்சமானவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஆர் இன் மை குட் புக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம சொல்லணும்ல, அவங்களுக்கு எப்போவுமே அவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும், அவங்கள பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஆர் இன் மை குட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். யாரையாவது பார்த்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லலாம் யூ ஆர் இன் மை குட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், க்ளோஸ் த புக். க்ளோஸ் த புக் அப்படிங்கிறது என்ன, புக்கை மூடு, அது நமக்கு தெரியும். க்ளோஸ் த புக் அப்படின்னா புக்கை மூடு. இது போக இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ தமிழில் கூட நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம், சரி சாப்டர் முடிச்சிரு அப்படின்னு சொல்லுவோம். சாப்டர் முடிஞ்சிருச்சு, ஓகே இதோட இந்த சாப்டர் முடிச்சிரு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த விஷயத்த கண்டினியூ பண்ணிட்டே வளன்னு இழுத்துட்டே போகாத, சரி முடிச்சு விட்டுருத அப்படின்னு சொல்கிறோமா, அந்த மாதிரி முடிக்கிறதுக்கு நம்ம தமிழில் சொல்லுவோம், சரி ஓகே சாப்டர் முடிஞ்சிருச்சு, இதோட சாப்டர் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சதுன்னா இந்த விஷயம் இதோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறது தான் க்ளோஸ் த புக். ஓகே க்ளோஸ் த புக். நம்ம புக்குக்கு வந்து புக் இல்லைன்னா சாப்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். க்ளோஸ் த சாப்டர் அப்படின்னா ஓகே இந்த விஷயத்தை இதோட விட்டுரு, இதோட இதுக்கு மேலே நம்ம இன்னும் இழுத்துட்டே போக வேண்டாம் அந்த விஷயத்த அப்படின்னு சொல்கிறதுக்கு க்ளோஸ் த புக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இந்த புக்கை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இது வந்து முகமது அப்துல்லா அப்படிங்கிறவங்க எழுதின புக்கு. அவங்க வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், திருநெல்வேலியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு இந்த புக்கை கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்மளோட அந்த வேர்ட் ஆஃப் த டே அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய அதுலேருந்து வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த புக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களே எழுதியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு இதை பார்க்கும்போது இந்த புக் இப்போ புதுசாக நான் வந்து இந்த புக் ரீடிங் வந்து எனக்கு வந்திருக்கு,
ரொம்ப புக் படிக்க மாட்டேன். பட் இப்போ வந்து இந்த புக்கு கிடைச்ச நாள்லேருந்து இந்த புக் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். பட் ரொம்ப வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. பார்த்தோன்னே வாவ் இப்படிலாம் எழுதியிருக்கிறாங்களே, இப்படிலாம் ரிலேட் பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 சாப்டர்ஸ் எழுதியிருக்கிறாங்க. ஸோ 5 சாப்டர்ஸும் நம்ம அவங்க லைஃப்பில் இப்போ நம்ம லைஃப்பில் நடக்கிற மாதிரி, இப்போ நான் இங்கே போனேன் அங்கே போனேன் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. பட் அந்த ஸ்டோரிக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குது. கலர்ஸ் பற்றி பேசியிருக்கிறாங்க, அண்ட் ஸ்டார்ஸ் பற்றி பேசியிருக்கிறாங்க, டைம் மேனேஜ்மெண்ட் பேசுகிறாங்க, அண்ட் எத்தனையோ விஷயங்கள் வந்து அது நம்ம வந்து இப்படியெல்லாம் வந்து இந்த விஷயத்தை ரிலேட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நமக்கே தெரியல. அந்த மாதிரி எல்லா விஷயமும் ரிலேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எப்படி வந்து நமக்கு சைமல்டேனியஸாக நம்ம லைஃப்பில் வருது, அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளோட ஒரு பர்செப்ஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பர்செப்ஷன் இருக்கும். பட் இவங்க பார்த்துருக்கிற விதம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் இருக்குது. நிறைய லைஃப் பற்றின ஒரு விஷயங்கள், நார்மலாக அவங்க வீட்டில் நடக்கிற விஷயங்கள், நடந்த விஷயங்கள் சொல்லி அதுக்கு பின்னாடி வந்து என்னென்னமோ சயின்ஸ் எல்லாம் எப்படிலாம் வருது, அதில் எப்படி நம்ம அதை ரிலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு, அதாவது எப்படி சொல்லனே தெரியல. அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இப்படிலாம் யோசிக்க முடியுமா, இப்படிலாம் கூட இருக்கா சயின்ஸ் அப்படின்னு அதை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி பிரமிப்பாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம், அதாவது ஒரு நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க அண்ட் இங்கிலீஷ் மேலே இருக்கிற அவங்களுக்கு ஒரு பெரிய பேஷன் இருக்குது, லாங்குவேஜ் மேலே எழுதணும் அப்படிங்கிறதும் நிறைய அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த மாதிரி புக்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ பார்க்கும்போது நிஜமாக எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. நம்மளாம் ஒன்றுமே பண்ணலை இவ்வளோ நாள், நம்ம புக்ஸ் எழுதணும் அப்படிலாம் நமக்கு யோசிக்கவே அப்படி ஒரு எண்ணமே வந்ததில்லை எனக்கு. ஸோ இதை பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன். ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அந்த வேர்ட் ஆஃப் த டே அதெல்லாம் பார்க்கும்போது, இங்கிலீஷ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு நிஜமாக இந்த புக்கை பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இதோடைய லிங்க் வந்து நான் அமேசான் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள். லைஃப் வந்து இவ்வளோ அழகாக நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இந்த புக்கை பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ ரியலி ஐ ஸ்டார்டட் லவ்விங் திஸ் புக். ஸோ இதோட பேர் வந்து எம்ப்ரேஸ் மேக்னிஃபிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ லெட்ஸ் எம்ப்ரேஸ் மேக்னிஃபிசன்ஸ். ஸோ நீங்களும் புக்கை கண்டிப்பாக ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பர்டிகுலராக அவங்க சொன்னது வந்து நம்ம வேர்ட் ஆஃப் த டேயில் வந்து ஃபப்பிங் அப்படின்ற ஒரு வேர்ட் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஃபப்பிங் அப்படின்ற வேர்டை அவங்க ஒரு ஃபஸ்ட்டு 10 பேஜஸ்க்குள்ளேயே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஜ் நம்பர் 9 இருக்குது. எஸ், பேஜ் நம்பர் 9 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வேர்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா, ரொம்ப பிடிச்சது எனக்கு அந்த வேர்டு, அதனால நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் பர்டிகுலராக இந்த வேர்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் வேர்ட் ஆஃப் த டே பார்த்து என்னென்ன வேர்ட்ஸ்லாம் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், குக் த புக். குக் த புக் அப்படின்னே புக்கை வச்சு சமையல் பண்ண போகிறோமா அப்படின்னு யோசிக்காதீங்க. குக் த புக் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்கள்ல, அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர்லாம் வச்சுருப்பாங்க, லெட்ஜர் புக்கெலாம். அதுலலாம் சம்டைம்ஸ் ஏதாவது சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா அக்கௌண்ட் வந்து டேலி ஆகாது. அப்போ அந்த மாதிரி டேலி ஆகாமல் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அங்கே இங்கே எதையாவது அந்த நம்பர்ஸ் எல்லாம் மாற்றி போட்டு அதை டேலி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் குக் த புக் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. பட் ஆக்சுவலாக அது தப்பு. கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி டேலி ஆகாமல் இருக்காது. பட் எங்கேயோ ஏதோ இடத்துல ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, பட் ஓகே வேறு வழியில் அங்கே எங்கே எதையாவது அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு எப்படியாவது அதை வந்து டேலி பண்ணிடு அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி சொல்கிறது தான் குக் த புக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து நமக்கு டேலி சாஃப்ட்வேரெல்லாம் வச்சு நம்ம பண்ணுறோம். பட் முந்தி வந்து எல்லாரும் இந்த லெட்ஜர், பெரிய லெட்ஜர் புக்கில் எழுதுவாங்கல்ல, அந்த நேரம் கண்டுபிடிச்சதுன்னு நினைக்கிறேன் இந்த இடியம். பட் இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம என்னதான் டேலியில் டைப் பண்ணால் கூட குக் த புக் அப்படின்னு சொன்னோன்னா அந்த டேலியில் டைப் பண்ணுறது கூட அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கித்தி அங்கே எங்கே போடுங்க அப்படின்னு சொல்லணும்னா குக் த புக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ரீட் இட் கவர் டு கவர். ரீட் இட் கவர் டு கவர் அப்படின்னா, இப்போ ஒரு புக்கு படிக்கிறோம் அப்படின்னா இந்த கவர்ல இருந்து இந்த கவர் வரைக்கும், அதாவது ஃபுல் புக்கையும் நான் படிச்சிட்டேன், ஒரு பக்கம் விடாமல் நான் படித்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் கவர் டு கவர்னு சொல்கிறோம். இப்போ யாரையாவது நம்ம வந்து இந்த புக்கை வந்து இப்படி படி அப்படின்னு சொன்னோன்னா, அதாவது இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த புக்குக்கு வந்து சஜஷன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ரீட் இட் கவர் டு கவர் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இந்த கவர்ல இருந்து இந்த பக்கம் கவர் வரைக்கும் ஒரு லைன் விடாமல் எல்லாத்தையும் படிங்க
அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் read it cover to cover அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். அதாவது ஒரு ஆளை பார்த்து எடை போடாதே, கரெக்ட், ஆளை பார்த்து எடை போடாதே அப்படின்னு தமிழில் நம்ம சொல்கிற பழமொழிக்கு இங்கிலீஷ் ஈக்குவலண்ட் தான் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது புக்கோட அட்டையெல்லாம் சில நேரம் வந்து பழைய கிழிஞ்சு போன புக்காக இருக்குது, பழைய புக்காக தெரியுது அப்படின்னா உள்ளே இருக்கிறதும் ஒரு போரிங்கான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா வந்து அதை அசியூம் பண்ணக்கூடாது. நீ புக்கோட அட்டையை வச்சு புக்குக்குள்ளே என்ன இருக்குன்னு நீயா வந்து ஒரு அசம்ஷன் பண்ணாத. ஸோ புக்கு வந்து நீ படித்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதை வந்து நாட் ஒன்லி ஃபார் புக்ஸ், எல்லாருமே, அதாவது ஒரு ஆளை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப சிம்பிளாக தெரியுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இல்லை போல அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அண்ட் அவங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கிறாங்க, ரொம்ப எளிமையானவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஸோ ஆளை பார்த்து எடை போடாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் முக்கியமாக இந்த ப்ராவர்ப் ஆர் இடியம் எப்படினாலும் வச்சுக்கலாம், இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ஈஸியாக புரியறதுக்கு கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க விஜயோட படம். அது வந்து என்ன படம்னு எனக்கு பேர் மறந்து போச்சு. விஜய் வந்து அந்த 5 ரூபா டாக்டர் அவர் வரல, ஸோ அவரை வந்து எங்கள் ஏர்போர்ட்டில் பிடிச்சி வச்சுருவாங்க, அவர் வேஷ்டியெல்லாம் கட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் அந்த ஏர்போர்ட் அஃபிஷியல்ஸ்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு போவார், டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு இதுதான் ஞாபகம் வரணும். இனிமேல் புக்கு எங்கெல்லாம் படிக்கிறீங்களோ அப்போ வந்து நான் இப்போது நம்ம பார்த்த இந்த எக்ஸ்பிரஷன்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புக் க்ளோஸ் த புக், ஓப்பன் த புக், அதுக்கப்புறம் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர், ரீட் இட் கவர் டு கவர், இதெல்லாம் வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் புக்கை பார்க்கும்போதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். நீங்கள் பேசும்போதும் நீங்கள் பெருசாக லென்த்தி சென்டென்சஸ்லாம் கொடுக்க வேணாம். குட்டி சென்டென்ஸ் நான் சொன்னதை மட்டும் இந்த மாதிரி நம்ம சொன்னால் கூட ஈஸியாக நம்ம இங்கிலீஷ் பேசிடலாம். ஸோ மறக்காமல் இந்த புக்கையும் வாங்கி படிங்க. அண்ட் நான் இப்படி காமிக்கும் போது இது ஆக்சுவலாக வந்து மிரர் இமேஜ் தான் உங்களுக்கு தெரியுது. பட் the name of the book is Embrace Magnificence. So let's embrace magnificence. So I'll meet you in the next video. Thank you. Bye.